இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. சட்டமன்றத்துல நடந்ததா ஊரே பார்த்தோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. இப்ப அதையே நிறைய பேர் என்னன்னா பேசுறாங்க. டிவி எல்லாம் கூட அந்த நியூஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பேசுறதையும் பாப்போம் வாங்க. அத கெட்ட பையன் சார் அவங்களோட சேனல்ல இருந்து அதை விட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சட்டமன்றத்தை பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் அந்த தாவேக்காவோட குசும்பு குறையலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. குசும்பத்தனம் பண்ணாம பேசாம உட்காந்துரு. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா உடனே அப்பாவை காணோன்னு சொல்றீங்க. அதெல்லாம் சொல்லுங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எந்த விதத்துலங்க ஏன் அப்பாவை இழுக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. அனையமா உதயநிதி நேரம் வாங்கின அடி தாங்க முடியாம உப்பு ஒத்தரம் கொடுத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் வீட்டுல. அனாவசியமா உதயநிதியை தூண்டின வழக்குல ஆள வச்சு நான் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். 4-5 நாள் சட்டசபை நடந்துச்சுன்னா. ஏன்னா மதுபான ஆலையை பத்தி அந்த விவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மதுபான ஆயத்து அதை பத்தி நடந்துட்டு இருந்துச்சு. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாரா ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? ஜெகத் ரட்சகன் நீங்க மதுபான ஆலை நடத்துறாரு, உங்க எம்பி நடத்துறாரு, அதை கேட்க முடியல அப்படின்னு சொன்னதுக்கு லாட்ரின்ற ஒரு பதில திரும்பி அடிச்சாங்க. ஏதோ லாட்ரி சீட்டுன்னு ஒரு வார்த்தைய வாயில இருந்து தவறுதலா விட்டாரு. உடனே லாட்ரி கிட்ட எதுக்கு நீங்க நிதி வாங்குனீங்க அப்படின்னா உடனே அவர் மாமனாரை கேட்க சொல்றாரு, இவர் அப்பாவை கேளுங்கன்னு சொல்றாரு. இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு, எதுக்கு வாங்குனீங்க, உங்க அப்பாவை கேளு, உங்க அப்பாவை இங்க காணும் அப்படின்னா பாவம் பச்சை பிள்ளை என்ன பண்ணும்? நான்கு உறுப்பினர் லாட்ரிங்கிறாங்க. சரி, உதயநிதி அவர்கள் சொல்லணும் ஏன் 900 கோடி ரூபாய் லாட்ரி நிறுவனத்துல வாங்கினாங்க திமுக பதில் சொல்லட்டும். தைரியம் இருந்தா லாட்ரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். கொடுத்தது அவரோட மாமனார்னா அப்ப வாங்கியிருக்காங்க. அது யார் வாங்கினா உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். சொன்னாங்க எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. இந்த அடிக்கிறீங்க, குஜிலிங் பஸ்ட் பண்றீங்க. என்ன மாப்ள அடிச்சாங்களா? அடிச்சேப்டாங்களா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. நாம ரசிச்ச விஷயம் உதயநிதியை போட்டு புலந்தது. மண்டையில மசாலா இல்ல உதயநிதிய கட்சியில இனிமே வராது. வீட்டுல யாராவது பெரியவர் இருந்தா கூட்டுவா அப்படிங்கிற அளவுக்கு அடிச்சு விரட்டி விட்டாங்க. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா இல்ல ஆனா அவங்க காவேரியை தான் நீங்க டீலிமிட்டேஷன் எடுத்தா அவங்க காவேரி எடுக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டுக்காக கர்நாடகா போய் எனக்கு ஒரு அவமானம்னா மக்களுக்காக நான் அதையும் தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னாரு. அவமானம் வந்தோட அந்த அவமானத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொல்றாரு. ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். எந்த அதிகாரி எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. கண்டிப்பா அதெல்லாம் அதிகாரிகள் எழுதி கொடுக்கறது தான். பட் அது தப்பு. எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணன் அடிப்பண்டா. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? பீஸ் ஆக்கிடுவோம் படவா. உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் தமிழ்நாட்டுல இருக்கவங்க மட்டும்தான் அடிப்பீங்க. என்ன பண்ணுவான் கட்டிய வச்சு? அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க மக்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க. லைவ் போறதுனால பேசுறாங்க. லைவ் போறதுனால இந்த நேரத்துல நான் உறுதியா சொல்றேன். தொடர்ந்து இன்னைக்கு முழுக்க காவேரி தான் சொன்னாரு. இது யாரு அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கான்னு பார்த்தா திரும்ப திமுக. இன்னைக்கு காவிரியில தண்ணி வராம போனதுக்கு ஒரே குற்றவாளி திமுக ஆட்சி தான். வேற யாரு? நான் தான். நான் மறைந்த தலைவர்களை எடுத்து அவங்க பண்ணதை இப்ப பேசணும் கூட அவங்களை டிஃபேம் பண்ண விரும்பலன்றது அவர் சொல்றது. அப்ப அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பல. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஆனா சிலது வரலாறு மாத்த முடியாதுங்க. அது நடந்தது 1969 அவங்க கட்டார் மச்சான் கேட்டா ஆமா காமராஜர் காங்கிரஸை தோக்கடிக்கிறதுக்கு இந்திரா காங்கிரஸ் கூட கை கோத்துக்கிட்டு அதுல அந்த எலெக்ஷன் அலையன்ஸ்க்காக விட்ரா பண்ணாங்க. ஐயோ டேய்,
அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ரகுபதி அவர்கள் இன்னைக்கு எந்திரிச்சு அவ்வளவுதான் சொல்றாரு, எங்க தலைவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கே இருக்கிறார் எங்களுடைய தலைவர் என்று கேட்டவர்களுக்கு சொல்லுகிறோம், மகளிர் உரிமை தொகை வாங்குகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டம், இவற்றிலே பயனடைந்திருக்கின்ற பயனாளிகளுடைய உள்ளத்திலே இருக்கின்றார். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அது உடனே எந்திரிச்சு மரிய வில்சன் சொல்றாரு, அவங்க தலைவரை எங்கே தேடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க, எங்கே கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இன்னும் அடிஷ்னலாக ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டுக்கு போனது நீங்கள் தான். அங்கே தான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான். ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேரை எங்கே சொன்னாலும் அட்டாக் பண்ற மூடோட தான் இன்னைக்கு வந்தீங்க. குறுவையில நஷ்டத்தை சந்திச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் சொல்லி 134 கோடி அறிவிச்சிருக்கிறீங்க. அதை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறீங்க என்பதை இந்த அவையில தெரிவிக்க வேண்டும். விஜய் அவர்கள் பேப்பர் படிச்சிருக்கணும், எல்லாம் தெரிஞ்ச அரசு இதெல்லாம் பேப்பர் படிச்சு தெரிஞ்சு. குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும் சொன்னா உடனே உதயநிதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டு பேப்பர் படித்தா மட்டும் போதாது அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாரு. ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேக்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பண்ண மாட்டேன். கடைசியில செங்கோட்டை இன்னொரு வாதம் வச்சாரு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். சோ பேப்பரையும் படிக்கல, எப்படி ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பாங்கன்னு தெரியல. அதுக்குதான் அப்பா வரணும்னு சொல்றோம், அவரும் வரலையேன்னு கேக்குறோம். இன்னொன்னு வந்து கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானது வந்து இவ்வளவு கோவப்படுவாங்க இன்னைக்குதான் பார்த்தோம். இப்போ பில் வாங்குறதுக்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்க. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் வந்து பொதுப்பணித்துறையில நீர்வளத்துறையில 3% கமிஷன் கொடுத்தாதான் பில் பாஸ் பண்ணுன்ற ஒரு குற்றச்சாட்டு டக்குன்னு எந்திரிச்சு ஆதாரத்தை சொல்லுங்க அப்படிங்க. இதுல உட்காந்து ரீல்ஸ் போடுவாங்க முடியாது அவர் பேசுனது. அது பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கினோம்னா இந்த இடத்துல உட்கார வைக்க மாட்டாரு எங்களுடைய முதலமைச்சர். இல்லங்க, அவரு நிஜமாவே அவர் பேரும் பெருங்கோமம் கொண்டவரு. நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு கோவம் வரும். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதான எதுவுமே இல்லாம நீங்க பேசணும்னா எப்படி? மொத்தமா திமுகவையும் திமுக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களையும் செய்யறதுக்காக இன்னைக்கு சட்டம் பண்றோமா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது. ஒரு யூகமா மக்களுக்கு நல்லது செய்ய சட்டம் பண்றோம். குறுக்க மறுக்க யாராவது வந்தீங்கன்னா செய்யப்படுவீர்கள். ஆட்சி மாற்றம் வந்தவர்கள் அதே பெயரை வைத்து தொடர்ந்தால் பரவாயில்லை. மாற்று பெயர் வைக்கின்ற பொழுதுதான் ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற நிலைமை வருகின்றது. ஸ்டிக்கர் என்ற வார்த்தை யாருக்காக உருவானது, எப்படி உருவானது என்று எல்லாருக்குமே தெரியும். உண்மையிலேயே அந்த எதிர்கட்சிகளுக்கு மக்கள் நலனில் அக்கறை இருந்ததுன்னா உனக்கு திட்டம் தொடர்றது முக்கியமா அல்லது உன் கட்சி பேர் இருக்கிறது முக்கியம்? அரசு பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு ஒரு கட்சியோட தலைவரோட பேரை வச்சீங்கன்னா காலம்பூரா அந்த கட்சி தான் அறுவடை பண்ணும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு வச்சுங்க நீங்க, அது என்ன கலைஞர் பேரு உங்களுக்கு? திமுக சொந்த அறக்கட்டளை இருந்தா கொடுக்குறாங்க, அரசாங்கத்தோட. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு ஒத்த குரல்ல கேக்குறது என்னன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேக்குறாரு. ஆனா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதனால ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? அவங்க ஒரு வெங்காயமும் கிடைக்காது. அது கரெக்ட் அவர் சொல்றது. ஆனா நடைமுறையில ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போறது கிடையாது. ஒருவேளை டீலிமிட்டேஷன் ஆதரிக்கிறதுக்கு இப்பல இருந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அதுதான் உண்மை. டீலிமிட்டேஷன் பில் ஆதரிக்கிறதுக்கு திமுக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. பிஜேபியோட நெருங்குவதற்கு அதை முதல் நிகழ்வாக அவர்கள் பிஜேபி நெருங்க ஆரம்பித்து விட்டது திமுக. ஏன்னா இங்க மாநில அரசோட நெருக்கடியை தப்பிக்கணும்னா மத்திய அரசிடம் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. தேர்தல் சமயத்துல அந்த டீலிமிட்டேஷன் டிராஃப்டை கிழிச்சு போட்ட திமுக இப்ப மட்டும் எப்படி ஒத்துக்கும்? ஏன்னா விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, டிவிஎஸ்சி வீட்டு கதவை தட்டுது, மகனையும் கைது செய்யறதுக்கு போலீஸ் வீட்டுக்கு வருது, மகனோட வீட்டுக்கு வருது. நாளைக்கு இன்னும் மேலே கூட ஏறி வரலாம் காவல்துறை. பல மந்திரிகள் இன்னைக்கு ரேடாரில் இருக்காங்க.
இந்த பக்கம் இடியும் வெயிட் பண்ணிட்டு எல்லாரும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? மூஞ்சில 39 பல்லு தெரியுது, மூடுங்க வாய. எங்க பசங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம். முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாதத்தை திரும்ப பெற்றிருக்கிறார் சங்கீதா அவர்கள். நீ எப்ப வந்த? எந்த டிவியை பார்த்தாலும் உங்களை பத்தி ஆகா ஓகன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்பா வீட்டுல இருக்க முடியும்? அதான் வந்துட்டேன். எப்ப அவருக்கு எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. இவங்க பண்ற குடைச்சல்னாலே சரியாயிரும் போல இருக்கு. இவங்க சும்மா இருந்தாலே இந்த பிரச்சனை அப்படியே இருக்கும் போல. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், அதான் மெயின். அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு என் லைஃப்ல. நல்லா இருந்துச்சு. ஸோ இது நிறைய பேர் அதான் இன்டர்வியூ எடுத்து இது பண்ணி போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதை டீலிமிட்டேஷனுக்கு அதுக்கு ஏதோ மீட்டிங் போட்டிருந்தாங்க, எல்லா எம்பியும் கூப்பிட்டு. அதான் யாரெல்லாம் வரலன்னு உங்களுக்கே தெரியும். திமுக வரல, அதிமுக வரல, பாமக வரல, தேமுதிக வரல, அப்புறம் பேர் என்ன கமல் அவங்கள வரல. அதான் தெரிஞ்சது தானே அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு. அழகாச்சு ஒவ்வொருத்தங்க அவங்க கருத்து சொல்றது நல்லதுதான், பார்க்கும்போது நல்லதான். ஆமாம் ஆமாம். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருக்கும்.